Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா புதிய ஜிபே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல பேங்க் அக்கவுண்டை எப்படி ஆட் பண்றது அப்புறம் ஜிபே மூலமா மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Play Store ஓபன் பண்ணி அதுல ஜிபேன்னு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் வந்து நீங்க பேங்க்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை தான் இதுல என்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பரை இந்த மொபைல்ல போட்டுருக்கணும். அப்புறம் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணிரும். இல்லைன்னா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னன்னா மொபைல்ல மினிமம் பேலன்ஸ் போட்டிருக்கணும். அப்பதான் மெசேஜ் சென்ட் ஆகும். இப்போ பாருங்க ஜிபே ஓபன் ஆயிடுச்சு. இனி இந்த ஜிபேல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போறோம். பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்றது எப்படின்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நிறைய பேங்க் நேம் வந்து ஷோ ஆகும். இதுல உங்க பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த சர்ச் பார்ல உங்க பேங்க் நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வர பர்மிஷனுக்கு அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போய் வெரிஃபிகேஷன் பண்ணும். இப்போ ஃபைண்டிங் பேங்க் அக்கௌண்ட்னு ஷோ ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்றீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் இதுல ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்றேன். ஸோ நான் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அப்புறம் கீழே இருக்க கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல உங்க ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை இதுல என்டர் பண்ணிட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க பேங்க் நேமும் மெயில் ஐடியும் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க கிரியேட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் 6 டிஜிட் யூபிஐ பின் இதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 6 டிஜிட்ல யூபிஐ பின்னை செட் பண்ணிக்கோங்க. இந்த யூபிஐ பின்னை தான் நீங்க உங்க மணி டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் 6 டிஜிட் யூபிஐ பின் இதுல இப்போ செட் பண்ண 6 டிஜிட் யூபிஐ பின்னை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஜிபே வந்து பேங்க் அக்கௌண்ட் கூட ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிபே ஓபன் பண்ணி அதுல பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு யூபிஐ பின்னையும் செட் பண்ணிட்டோம். இனி ஜிபே யூஸ் பண்ணி மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பத்தி பார்க்கலாம். இதுல நிறைய மெத்தட்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து ஸ்கேன் எனி QR கோடு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா நம்ம இப்போ கடைகள்ல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்க QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு யூபிஐ பின்னை என்டர் செய்து நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பே கான்டாக்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்க மொபைல் கான்டாக்ட்ல இருக்கவங்க யாருக்காச்சும் பே பண்ணணும்னா அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண கஷ்டம்னா மேல சர்ச் பார்ல அவங்க நேமையோ ஃபோன் நம்பரையோ டைப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு உங்க அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பே ஃபோன் நம்பர். இதை கிளிக் பண்ணி உங்க மொபைல் கான்டாக்ட்ல இல்லாதவங்க யாருக்காச்சும் பே பண்ணணும்னா அவங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர். இந்த ஆப்ஷனை கிளிக் செய்தா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க யாருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறீங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு மறுபடியும் அதே அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டு அப்புறம் IFSC கோடை வந்து என்டர் பண்ணிட்டு அப்புறம் நேமை என்டர் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர். இந்த ஆப்ஷனை கிளிக் செய்தா யாருக்கு அமௌண்ட் அனுப்பணுமோ அவங்க யூபிஐ ஐடி இல்லைன்னா யூபிஐ நம்பரை என்டர் செய்து அமௌண்ட்டை ஈஸியா பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர். இதை கிளிக் செய்தா உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணியை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி மணியை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் பேலன்ஸ் எப்படி செக் பண்றதுன்னா இந்த பேஜ்ல கீழே இருக்க செக் பேங்க் பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்க யூபிஐ பின்னை என்டர் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் செய்தா உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.